ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஒரு மனிதன் வசதியாக பிழைக்கிறான்னு சொல்கிறதுக்கு எதை பார்த்து சொல்லுவாங்க? அவங்க குடியிருக்கிற வீடு முதல் பாயிண்ட்டு. அந்த வீடு கூட தெரிஞ்சவங்க பார்ப்பாங்க அல்லது பக்கத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. வெளியில் அந்த ஜாதகர் போய் வரக்கூடிய இடங்களில் அந்த வண்டி வாகன வசதிகள், அவர் என்ன மாதிரியான வண்டியில் இறங்குறார், என்ன மாதிரியான வண்டிகள்லாம் வச்சுருக்கிறார், காரு வண்டி வாகன வசதிகள்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அந்த வாகனத்தினால அவருக்கு ஒரு புகழ் கிடைக்கும், ஒரு பெருமை கிடைக்கும். அதே மாதிரி குடியிருக்கிற இடத்தினால ஒரு பேரும் புகழும் கிடைக்கும். அப்போது ஒருத்தர் வசதியாக பிழைக்கிறாரு அப்படிங்கிறது அவர் சந்தோஷமாக இருக்காரா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்த பிரச்சனை. அவர் எத்தனை தண்டி காரில் போகிறார், எவ்வளோ பெரிய வீட்டில் குடி இருக்கிறார், இதுதான் மிக முக்கியமாக சமுதாயம் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. அப்போ ஒருத்தர் பிரபலமாக பிழைக்கிறார், நல்லா பிழைக்கிறார், சந்தோஷமாக இருக்கிறார், அவருக்கு என்னையா கொட்டி கிடக்கியா காசு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு வரணும் அப்படின்னா லக்னத்துக்கு 4ஆம் இடம் தான் அதுக்கு மெயின். 4ஆம் இடம்ங்கிறது வாகனஸ்தானம்னு சொல்லுவாங்க. வண்டி வாகன வசதிகளை பற்றி குறிக்கிறது 4ஆம் இடம். அதே மாதிரி வீடு வாசல் சம்பாதிக்கிறது அல்லது வீடு வாசல் என்ன மாதிரியான வீடுகளில் அவங்க குடியிருப்பாங்கங்கிறதெல்லாம் 4ஆம் இடம். அப்போ வீடு மனை வண்டி வாகனம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் ப்ளஸ் தாயாரை குறிக்கக்கூடியதும் 4ஆம் இடம். அப்போது ஒருத்தர் 4ஆம் இடத்து அதிபதி வலுப்பெற்ற நிலையில் நின்னா, நல்ல யோக பாக்கியத்தில் நின்னா, யோக பாக்கியம்ங்கிறது 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துலேயே ஆட்சி ஆகிறதுங்கிறது மிகச்சிறப்பானது ஒரு அமைப்பு. ரொம்ப பிரமாதமாக பிழைப்பார் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சுன்னா. அப்போது 4க்கு உண்டானவர் ஆட்சி ஆகி நின்று அவர் கூட இன்னொரு சுபகிரகங்கள் ஏதாவது ஒன்று சேர்ந்துருச்சுன்னா அந்த ஜாதகருடைய யோக பாவத்துக்கு குறைவே சொல்ல முடியாது, ரொம்ப பிரமாதமாக பிழைப்பார். அப்போ வெகு சாதாரணமான நிலையில் பிறந்தவராக இருந்தாலும் மிக உன்னதமான ஒரு நிலைக்கு உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த லக்னத்தை தொட்டு எண்ணி வரையில் 4ஆம் இடத்துல 4ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் நின்றுச்சுன்னா மிகச்சிறப்பாக சொல்லலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு. அப்போ அந்த வகையில் 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கணும் அப்படின்னா, எடுத்துக்காட்டாக நம்ம முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருடைய ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கலாம். அவருடைய ஜாதகத்தில் லக்னம் கடக லக்னமாகவும் லக்னத்துக்கு 4ஆம் பாவாதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையிலையும் நிற்கிறார். 4ல் சுக்கிரன் ஆட்சி பெற்றதோடு மட்டும் இல்லாமல் 12/3க்கு உண்டான புதன் சுபரோட சேர்ந்தா சுபகிரகம், பாவரோட சேர்ந்தா பாவகிரகமாக மாறிடும். செம்புல பெயநீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்ன அப்படின்னு கணியன் பூங்குன்றனார் சொல்லுவார். அது மாதிரி அந்த செம்புல பெயநீர் போல இந்த ஜாதகத்துக்கு புதன் சுபரோட சேர்ந்தா சுபராகிடுவார், அசுபரோட சேர்ந்தா அசுபராகிடுவார், பாவராகிடுவார். இங்கே சுக்கிரன் சுபகிரகம், அந்த சுபகிரகத்தோட புதன் சேர்றார். அப்போ சுக்கிரனும் புதனும் 2 பேரும் சேர்ந்து லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தில் ஆட்சியாகி நிற்கக்கூடிய சுக்கிரன். இதுக்கு தான் ஜோதிட கிரந்தம் ரொம்ப பிரமாதமாக சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, வாகனநாதன் 4ல் வந்திட ஆட்சி உச்சம். வாகனநாதன்னா வாகன ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், 4ஆம் பாவாதிபதியானவர் அந்த சுக்கிரன். வாகனநாதன் 4ல் வந்திட ஆட்சி உச்சம். அந்த 4ஆம் இடத்துல ஆட்சியாவோ ஒரு உச்சமாவோ வாகன ஸ்தானாதிபதி இருந்தார்னா, இப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம உதாரண ஜாதகத்துக்கு கடக லக்னத்துக்கு 4ஆம் பாவாதிபதி சுக்கிரன் 4ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். வாகனநாதன் 4ல் வந்திட ஆட்சி உச்சம். ஆகவே கேந்திர கோணம். கேந்திர கோணம்னா கேந்திரம்ங்கிறது 1, 4, 7, 10ன்னு சொல்லக்கூடிய 4 ஸ்தானம். திரிகோண ஸ்தானம்ங்கிறது 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய 3 ஸ்தானம். இந்த இடங்களில் ஆகவே கேந்திர கோணம் ஆயினால் கீர்த்திமானாய். கீர்த்திமான்னா மிக வலுவான புகழ் பெற்றவனாய். ஏன்னா புகழ் தானாக தான் வரும், நம்ம தேடிலாம் ஓடக்கூடாது. நம்ம காரியத்தை நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டே இருந்தோம்னா அது தானாக நம்மகிட்ட நிற்கும். ஒரு சிலர் அப்படி இல்லை, புகழை தேடி ஓட ஆரம்பிச்சிருக்கான், ஓடிக்கிட்டே இருந்தால் அதுவும் ஓடிக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கத்தில். ஆக வாகனநாத 4ல் வந்திட ஆட்சி உச்சம். ஆகவே கேந்திர கோணம் ஆயினால் கீர்த்திமானாய். அப்போ ஜவஹர்லால் நேருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கான புகழை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. ரோஜாவின் ராஜா நேரு புகழ் பாடுவோம்னு நிறையாவே நேருடைய அந்த புகழ் உலகளாவிய புகழ் பெற்றவர். அப்போ ஆயினால் கீர்த்திமானாய்
வாகனநாத நான்கில் வந்திட ஆட்சி உச்சம் ஆகவே கேந்திர கோணம் ஆயினால் கீர்த்திமானாய் தேகமாய் கட்டில் மெத்தை க்ஷேத்திரம் நல்ல வீடும். தேகமாய் கட்டில் மெத்தை அப்படின்னா அவங்களுடைய லிவிங் ஸ்டைலே வந்து ஹை ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தேகமாய் கட்டில் மெத்தை க்ஷேத்திரம் நல்ல வீடும் பாகமாய் ஆயுள் தீர்க்கம் வாகனம் பரிசை சுத்தம் அப்படின்னா. அப்போ வாகன வசதி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த மாதிரியான ஜாதகர்களுக்கு. வாகனம் பரிசை சுத்தம் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்க குடியிருக்கிற வீடு வந்து அதை விட சிறப்பானது ஒரு வீடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ 4ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறதுனால இவ்வளோ பெரிய ஒரு யோகம். வாகனநாத நான்கில் வந்திட ஆட்சி உச்சம் ஆகவே கேந்திர கோணம் ஆயினால் கீர்த்திமானாய் தேகமாய் கட்டில் மெத்தை க்ஷேத்திரம் நல்ல வீடு பாகமாய் ஆயுள் தீர்க்கம் வாகனம் பரிசை சுத்தம் அப்படின்னா. அந்த வாகன ஸ்தானம் வந்து அந்த அளவுக்கு வலுத்த நிலையில் நிற்கிறதுங்கிறதுனால இந்த ஜாதகருக்கு யோக வாக்கியம் பிரமாதமாக சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த உதாரண ஜாதகத்தில் லக்னம் கடக லக்னமாகி லக்னத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறது இன்னும் சிறப்பான அமைப்பு. லக்னத்தில் லக்னாதிபதி ஆட்சி வர்றதுங்கிறது மிகுந்த உன்னதமான ஒரு அமைப்பு. எப்படி? ஜீவனில் சுபரே வாழ, சீவன்கிறது லக்னம், சீவனில் சுபரே வாழ சீரியர் நோக்க கூட பாவர்கள் வார்க்க வெய்யோன் கண்ட பனி போல் ஆகும் ஆவதே ஆயுள் தீர்க்கம் அறிவில் மன்னவனாவான் அப்படின்னா. அப்போ இந்த ஜாதகத்துக்கு வந்து புத்திசாலித்தனத்தை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை, உலகறிந்த விஷயம். அப்போது அது மட்டும் இல்லாமல் ஆயுள் தீர்க்கமான ஆயுளை கொடுத்த ஜாதகம். காரணம் வந்து அந்த லக்னத்தில் லக்னாதிபதி சந்திரன் சுபகிரகமாகிய ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறது யோகம். ஆனால் இந்த ஜாதகத்தில் வந்து சந்திரன் தேய்பிரை சந்திரனாக நிற்கிறார். தேய்பிரை சந்திரனாக நின்னாலும் அவரை பவராக எடுத்துக்க வேண்டியதில்லை. என்ன காரணம்னா லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி பாதகம் பண்ண மாட்டான்னு சொல்லுவாங்க. லக்னத்துக்கு உண்டானவர் 5ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி இவங்க 3 பேரும் வந்து பாதகம் பண்ண மாட்டாங்க. அதனால் நிச்சயமாக சாதகமான பலன்கள் தான் செய்வார். லக்னாதிபதியாக வர்றதுனால 5, 9க்கு உண்டானவர் சுபர் பாவர் ஆயினும் மிஞ்சும் பலன் செய்வர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி லக்னாதிபதியும் அவர் சுபகிரகமாக இருந்தாலும் பாவகிரகமாக இருந்தாலும் நல்ல பலன்கள் செய்வாருங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கிறதுங்கிறதுனால லக்னத்தில் சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறதுனால ஆயுள் தீர்க்கத்தையும் மிகுந்த புகழையும் கொடுத்தது அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சமும் சந்தேகம் இல்லாத ஒரு ஜாதகம் ஜவஹர்லால் நேருனுடைய ஜாதகம். அப்போது இந்த ஜாதகத்துக்கு வந்து 4ஆம் பாவாதிபதி வலுத்த நிலையில் நிற்கிறதுங்கிறதுனால தான் அவ்வளோ சஃபஸ்டிகேட்டடான ஒரு வாழ்க்கை அமைஞ்சது அப்படின்னா அதில் சற்றும் சந்தேகம் இல்லை. இது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த வீடியோவை பார்த்த உடனேமே டக்குன்னு பிளான் ஆகும், நம்ம ஜாதகத்தில் 4ஆம் பாவாதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு. அப்போ 4ஆம் பாவாதிபதி வந்து 1, 4, 7, 10ன்னு சொல்லக்கூடிய இடங்கள்லையோ 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய திரிகோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ அல்லது 4ஆம் இடத்துலையே ஆட்சி பெற்ற நிலையில் நின்னார்னால் இந்த இடத்துல எதுலேயும் அவர் நீசமாகக்கூடாது. ஆட்சி பெற்ற நிலையில் நின்னார்னா நிச்சயமாக அந்த யோக வாக்கியம் அத்தனையும் சித்திக்கும். அவங்களுக்கு வாகன வசதிகள்லையோ அல்லது குடியிருக்கக்கூடிய வீடு அதாவது லிவிங் ஸ்டைல் அப்படிங்கிறதோ மிகச்சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதுல எள்ளளவும் மாற்று கருத்து கிடையாது.